ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்க நகைக்கடன் தள்ளுபடி எப்பொழுது கிடைக்கும், உங்கள் நகை கைக்கு எப்பொழுது வரும், இதை பற்றின ஒரு முழுமையான விளக்க உரையை தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நகைக்கடன்கள் தள்ளுபடி எந்த கட்சியும் பார்த்திங்கன்னா இதுவரை தேர்தல் வாக்குறுதிகளில் நகைக்கடன்களை நாங்கள் இவ்வளவு தள்ளுபடி செய்வோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லலைங்க. கூட்டுறவு வங்கிகளுடைய நகைக்கடன், உங்கள் நகைக்கடன்கள் அனைத்துமே எப்பொழுதும் உங்கள் கைக்கு வரும். கூட்டுறவு வங்கி நகைக்கடன் என்பது நிதி கஷ்டங்கள் வரும்பொழுது சாமானிய மக்களுக்கு பெரும் துணையாக இருப்பதாகும். அரசு வழங்கும் நகைக்கடன் தள்ளுபடி பெரும் வரப்பிரசாதமாக அமைகிறது. எனவே நகைக்கடன், நகை மதிப்பீட்டு கணக்கு முறைகள், நகைக்கடன் தள்ளுபடியின் பயன்கள், நகைக்கடன் தள்ளுபடி செயல்முறை, விண்ணப்பிக்கும் முறை, நகைக்கடன் தள்ளுபடி நிதி விளைவுகள் போன்றவற்றை எல்லாமே தெரிந்து கொள்வது அப்படின்றது அவசியமாகும். ஸோ வங்கிகளில் நிதி நிறுவனங்கள் தங்கத்தை அடகு வைத்து பணம் பெறும் மக்கள் சில நேரங்களில் பொருளாதார நெருக்கடியால் கடனை திருப்ப முடியாமல் தவிக்கின்றனர். தமிழகம், இந்தியா உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வங்கிகளிலும் நிதி நிறுவனங்களிலும் தங்கத்தை அடகு வைத்து பணம் பெறும் மக்கள் சில நேரங்களில் பொருளாதார நிதி நெருக்கடியால் தவிச்சிட்ருக்காங்க. ஒருவர் நகையை அடகு வைக்கும் பொழுது அன்றைய சந்தை விலைக்கு நகத்தின் தரத்தை கேரட் பொறுத்து அதன் மதிப்பீட்டிற்கு கணக்கிடப்படுகிறது. பொதுவாக தங்க நகையின் மதிப்பீட்டிலிருந்து 75% வரை கடனாக வழங்கப்படுகிறது. உண்மை. நகைக்கடன்கள் தள்ளுபடி முறைகள். இந்த தொகை குடும்பம் செலவுகளுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. முக்கியமாக குழந்தைகளின் கல்வி செலவு, மருத்துவ எமர்ஜென்சி தேவைகள் அல்லது திடீர் பயணங்கள் போன்ற சூழல்களில் மற்றவர்களிடம் கையேந்தாமல் இருக்க இது உதவுகிறது. நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் பொழுது வட்டி பாரம் குறைவதால் அந்த பணத்தை சேமிக்கவோ அல்லது வேறு அத்தியாவசிய சேவைகளுக்கு பயன்படுத்தவோ முடிகிறது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி பொதுவாக சில நடைமுறைகள் எல்லாமே இருக்குது. ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, கடன், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணணும். அசல் ரசீது போன்ற ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். வங்கி அடகு வைக்கப்பட்ட நகையின் தரம் மற்றும் எடை சரியாக இருக்கிறதா என்று பரிசோதனை செய்வார்கள். அனைத்து ஆவணங்கள் சரியாக இருந்தால் குறிப்பிட்ட கால அவகாசங்கள் கடனுக்கான தள்ளுபடி உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ வட்டி விகிதத்தினுடைய கடன் சுமை, ஓகேங்களா. நகைக்கடன் தள்ளுபடினால் கிடைக்கும் வட்டி விகிதம் என்றது முக்கியமானது. கடன் சுமை நீங்குவது தான். கடன் தவணையை செலுத்த முடியாததால் ஏற்படும் மன உளைச்சலிலிருந்து விடுதலைக்கிறது. ஆனால் அதே சமயம் சில நிதி விளைவுகளையும் கவனிக்க வேண்டும். கடன் தள்ளுபடி செய்யப்படும் பொழுது உங்கள் சிபில் ஸ்கோர் எத்தனை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியம். பெஸ்ட் சாய்ஸ் அது மட்டுமே இல்லை, தங்கத்தின் விலை உயரும் காலங்களில் நகையை திரும்ப பெறுவது லாபகரமான ஒரு விஷயம். தள்ளுபடி மூலம் நகையை பெறும்போது மீட்கும் பொழுது அதன் முழு சந்தை மதிப்பு மீண்டும் உரிமையாளருக்கே வந்து சேர்கிறது. இதன் மூலம் மீண்டும் கடன் சுழற்சியில் சிக்காமல் குடும்பத்தின் நிதி நிலைமையை சீர்க்க வைத்திருக்க முடியும். சுருக்கமாக சொன்னால், வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நகைக்கடன் தள்ளுபடியை பயன்படுத்துவது சாமானிய மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகையின் பேரில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறது இதுதான், இந்த கூட்டுறவு வங்கிகளுடைய இந்த தங்க நகை கடன்கள் தள்ளுபடி. அந்த வகையில் ஆளுங்கட்சியான திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வர விரும்பினாலும் மக்களை கவரும் வகையில் அறிவிக்கும் முதலில் திட்டம் நகைக்கடன் தள்ளுபடியாக இருந்து வருகிறது. தமிழகத்தில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் அதிக அளவில் அடகு வைக்க காட்டி வருகின்றன. இதனால் குறுகிய காலத்தில் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவது அதிகரித்துள்ளது. இது வங்கிகளின் நகை கடன் பரிவர்த்தனையை உயர்த்தியுள்ளது. ஸோ தள்ளுபடி செய்யப்பட்ட நகைக்கான 6000 கோடி பணத்தை கூட்டுறவு வங்கிகளுக்கு தவணை முறையில் தமிழக அரசு செய்து வந்த நிலையில் வட்டி நிலுவை மற்றும் சுமார் 400 கோடிக்கு மேலாக இருந்தது. எனவே இனி அந்த அரசு அமைந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி சாத்தியமே இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நகைக்கடனை நாங்கள் தள்ளுபடியே செய்வோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் அனைத்துமே இனி தள்ளுபடி செய்யப்படும். ரெடி ஆகிக்கோங்க. விரைவில் உங்கள் பகுதியில்
இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வச்சுருக்க நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.